ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வரணும் வெங்காயம். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெயில். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம், மஷ்ரூமை. அதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நுணுக்கி வச்சுருக்க பெப்பரையும் கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்தால் நம்மளோட காரசாரமான செம்ம டேஸ்ட்டான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.